சரி ஓகே, என்ன தான் வந்து போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம கை காட்டிடலாம். சரிங்களா? ஏன்னா இது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? மது வந்து ஈஸியாக ஒருத்தரோட கைக்கு போகிறதில்ல. ஆனால் மற்ற பொருட்கள் வந்து ஈஸியாக ஒருத்தர் கைக்கு போகுது அப்படின்னா அது வந்து இந்த சமுதாயத்து மேலே குற்றம் சாட்டி கையை காட்டிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறது எங்கன்னா டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போதைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ட்ரக்கில் தான் நம்மளோட டீம் இருந்துகிட்ருக்குது, நம்மளோட சமுதாயம் இருந்துகிட்ருக்குது. ஸோ இது என்னங்க டிஜிட்டல் ட்ரக்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே யூடியூப்பில் ஷார்ட்ஸு, ரீல்ஸு அதெல்லாம் பயனுள்ள கண்டென்ட்டை தவிர வேறு எது பார்த்தீங்கன்னாலும் சரி. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு ஐஸ்கிரீமில் ரசம் ஊற்றி சாப்பிட்றது, அது இதுன்னு என்னென்னமோ ஒரு கன்றாவியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நான் உங்கள் பேரை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சிலர். சரிங்களா? ஸோ வாட்டர் மெலன் சாப்பிட்டு நான் பெரிய ஆள் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறது சிலர். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு தேவையில்லாத கண்டென்ட் வந்து இணையத்தில் வந்து கொட்டி கிடக்குது. அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அணுவாய்ப்பு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து, பால்குடி மாறாத குழந்தைங்கிட்ட இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் இது வந்து போயிட்டுருக்குது. சரி, போகிறதுனால என்னங்க பிரச்சனை, இது பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத கண்டென்ட் உங்கள் மண்டைக்குள்ளே திருப்ப வந்து அது டொப்பமைன் ரஷ் கொடுத்துட்டு இருக்கும்போது பிரெயின் ராட்டுங்கிற கண்டிஷன் ஆகும். ஆல்ரெடி அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இன்றைக்கி டிஜிட்டல் ட்ரக்கில் அதுதான் போயிட்டுருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் ஒரு நாட்டில் வாழ்கிறேன். இந்த நாட்டை யார் ஆளணுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் யார் கையில் இருக்குதுன்னா என் கையில் தான் இருக்குது. சரிங்களா? நான் தான் மக்கள். ஸோ எனக்கான தலைவனை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். என்கிட்ட 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னு ஒருத்தன், பின்னு ஒருத்தன், சின்னு ஒருத்தன். ஏங்கிறவன் வந்து ஒரு கஞ்சா வியாபாரின்னு வச்சுக்கோங்க. பி ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் டீலர். சி வந்து ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சு வந்திருக்கான். பட் 3 பேருமே தன்னை நல்லவனாகவே காட்டிக்கிறாங்க. இந்த ஏ கிட்ட வந்து ஓரளவுக்கு கணிசமான காசு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், இந்த எனக்கு ஓட்டு போடு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு என்கிட்ட காசு கொடுப்பான். சி அவங்ககிட்ட காசு இருக்காது. நான் நல்லது செய்கிறேன், எனக்கு ஓட்டு போடுமா. நம்ம சியை விட்டுருவோம். முதல் ஆப்ஷன்லேயே சியை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஏவை அட்லீஸ்ட் காசு கொடுத்தானாவது நம்ம அவனுக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணுவோம். பட் இங்கே பி என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு சோசியல் மீடியாஸ்கிட்ட ப்ரொமோஷனுக்கு காசு கொடுப்பான். ஓகேவா? ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப பார்த்துட்டு இருக்கும்போது அது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆள் மனசில் போய் பதியும். அதே விஷயத்தை தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. என்னென்னா, ஒவ்வொரு ரீல்ஸ்லையும் நீங்கள் பார்க்கும்போது இடையில வந்து இவரோட முகம் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட வெற்றி வேட்பாளர், நீங்கள் இதை பண்ண போகிறீங்க, அவன் அதை பண்ண போகிறேன். ஸோ இது திரும்பி உங்கள் மைண்டில் வந்து பட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அன்கான்சியஸாக நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா பிக்கு தான் ஓட்டு போடுவேன்.